தலைவர் அவர்களே, இந்நிகழ்வின் கதாநாயகி திருமதி சுகந்தி மார்க்கண்ட் அவர்களே, பேச வந்திருக்கும் பேச்சாளர்களே, அறிவுசார் ஆசிரியர்களே, பெரியோர்களே, சிறுவர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு இப்பவே 5 நிமிடம் தான் தந்திருக்கிறார்கள் பேசுவதற்கு. இதில் வேற ஆய்வுரை செய்ய வேண்டும். வாழ்நிலத்து சுகந்தி மார்க்கண்ட் அவர்களின் நினைவுச்சாரல் நூலில் வெண்பாச்சாரம், தாய்நிலத்து நினைவுகள், வாழ்நிலத்து நினைவுகள் என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. நான் பிரிவுகளை சொல்ல வரவில்லை. இதில் வாழ்நிலத்து நினைவுகள் என்ற பகுதி எனக்கு தரப்பட்ட பொறுப்பு. வாழ்நிலத்து நினைவுகள் என்ற பகுதியில் இறுதியாக உள்ள கவிதைக்கு செல்கின்றேன். இதோட முடிக்க போறேன் நினைக்கிறீங்களோ? சரி, செல்கின்றேன். நல்ல நாள் வந்தது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் கடைசி கவிதைக்கு சென்றிருக்கின்றார்கள் என்று. அதில் தான் சில வினாக்களுக்கு விடையே இருக்கின்றது. இவர் கவிதை எப்படி எழுதினார், கவிதை எழுதும் ஆற்றல் இதற்கு எப்படி வந்தது, இதுக்கான விடையெல்லாம் அந்த கடைசி கவிதையில் இருக்கின்றது. நீங்கள் ஒருக்கா வாசித்து பாருங்கள். சரி, அடுத்து தாயகத்தில் படிக்கும் போது நாங்கள் எல்லாரும் சுற்றுலா செல்வோம். அவ்வாறு இவரும் சுற்றுலா சென்றார். செல்லும் வழியில் மலைநாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு வானுயர்ந்த மலைகள், குளிர்ந்த காலநிலை, நீர்வீழ்ச்சி, இவ்வாறு நிறைய அழகிய எளிந்து இயற்கை வளங்களை ரசித்திருக்கின்றார். அதை அனுபவித்தும் இருக்கின்றார். ஆனால் அவரால் கவிதை எழுத முடியவில்லை. அதே போல் திருவோணமலை சென்றிருக்கின்றார். அங்கு கொக்கிலாய் முதல் வெறுகல் வரை 60 மைல் நீளமான கடற்கரையில் இருக்கின்றது. அதை விட கன்னியாய் வெந்நீரூற்று இருக்கின்றது. குலக்கோட்டை என்னும் மன்னனிட கட்டிய திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் இருக்கின்றது. இதையெல்லாம் அனுபவித்திருக்கின்றார், பார்த்திருக்கின்றார், ரசித்திருக்கின்றார். ஆனால் இவரால் கவிதை எழுத முடியவில்லை. இடப்பெயர்வு வேளையிலும் எத்தனையோ இன்னல்களை கடந்து கடல் கடந்து கனடா வந்திருக்கின்றார். இவரது ஆற்றல்கள் முடங்கி கிடக்கவில்லை. அவ்வப்போது அதை எழுந்து நான் இருக்கின்றேன் என்று அடிக்கடி அவரை தட்டி தட்டி எழுப்பியிருக்கின்றது. அப்போதுதான் 649 நடித்தாற் போல் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. கனடா கவிஞர் கழகம் இணைய வழி வகுப்பு இணையுங்கள் என்று ஒரு செய்தி. அதன் பயன்தான் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு அந்த கழகம் களமமைத்து கொடுத்திருக்கின்றது. ஈழத்தில் பல்வேறு துன்பங்களை கடந்து வந்த நமக்கு கனடா வந்து கை கொடுத்திருக்கின்றது. எங்களை அரவணைத்து வரவேற்றிருக்கின்றது. இதற்கு நன்றி சொல்லும் முகமாக கருணை கடலே கனடாவே, வெல்வதற்கோர் வழித்தந்த தாயே என்ற கவிதைகளில் மிக அழகாக இருக்கின்றார். நன்றி உணர்வோடு, அதாவது நாங்கள் ஊரிலே வீடு, வளவு, ஆலயம், மருத்துவ வசதிகள் எல்லாம் அனுபவித்தோம். ஆனால் கனடாவில் அதை நாங்கள் மேலும் மேலும் சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வதாகவும், இன மத வேறுபாடின்றி சட்டங்களை சுதந்திரமாக இந்த கனடா நாடு வைத்திருக்கின்றது என்றும், அதே நேரம் தனி மனித சுதந்திரம், இரவு அச்சமில்லாமல் நாங்கள் வெளியே சென்று வரும் ஒரு சூழல், இவை எல்லாம் இந்த கவிதையில் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக, அதாவது புலம்பெயர்ந்த நாட்டில் தமிழர் நாங்கள் கனடாவில் அதிகமாக வாழ்கிறோம். இந்த நாட்டில் அதாவது தமிழ் மரபு திங்கள் கனடா அரசாங்கம் எங்களுக்கு வழிமொழிந்து அதை வரவேற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து உலக நாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் அந்த தமிழ் மரபு திங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாம்
கனடா முதலில் தமிழ் மரபு திங்களை வழிமொழிந்தது என்ற காரணத்தினால் அதற்கும் நன்றி சொல்கின்றார். ஒரு இனத்தது முதன்மையான அடையாளம் அந்த இனத்தின் தாய்மொழி. இது மறுப்பதற்கில்லை. தன்னாட்சி அரசு எமக்கு இல்லாத போதும் வாழ்க்கையில் எமது தாய்மொழி கல்வியை கற்பதற்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு இடமளித்துள்ளது. கல் பண்பாட்டு சூழலிலும் எமது பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பதற்கு வழி செய்து கொடுத்திருக்கின்றது. இந்த கனடாவுக்கு நன்றி கூறி போற்றும் வகை எளிமையான மொழி நடையுடன் கருத்து செறிவுடன் கவிதைகளை படைத்துள்ளார். உங்களுக்கு கவிதையை படித்து காட்ட எனக்கு நேரமில்லை. அடுத்து மானுடனை கேள் என்ற கவிதையும் இந்த ஒரு பூமி தாய் அழுக்குறல், அதாவது ஒரு பூமி தாய் சொல்கிறாள், மனிதன் நீ பூமிக்குள் வந்தவுடன் அது அவலத்தையும் புலம்பல்களையும் கேளுங்கள். வந்தவுடன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காட்டை அழித்து வீட்டை கட்டினாய். ஆனால் காட்டில் இருந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் தங்கள் உறவை, உயிரை, தங்களுடைய சுகமான நினைவுகளை எல்லாவற்றையும் இழந்து பிரிந்து பறந்து போயின. எல்லா திசைகளிலும் பறந்து போயின. அடுத்ததை சொல்கின்றார், வீட்டு கழிவு, வெறுக்க வைக்கும் கழிவு, அறிவியலால் விளைந்த கழிவு, பாலடைந்த கழிவு. எனக்கு தெரியாது இவ்வளவு கழிவுகள் இருக்கிறது. இவ்வளவு கழிவுகளை பற்றியும் அந்த கவிதையில் மிக அழகாக சொல்கிறார். இவ்வளவு எல்லாம் அந்த மனிதன் இந்த மண்ணுக்குள் வந்தவுடன், இந்த பூமிக்குள் வந்தவுடன் இவ்வளவு கழிவுகள் எல்லாம் இருக்கின்றதா? நீங்கள் யோசிக்கலாம், என்ன கழிவு? நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். அந்த கவிதையை வாசிப்பதற்கு நேரமில்லை. அடுத்து சண்டை, வீட்டு சண்டை, வெளிவீதி சண்டை, நாட்டுக்குள் சண்டை. நான் சினிமா அரசியல் கதைக்கவில்லை, இவை அவர் எழுதியதைத்தான் சொன்னேன். எல்லா சண்டைகளையும் அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய வகையில் எழுதியுள்ளார். அறிவியலால் நாம் கண்ட சாதனைகள், கொரோனா ஏற்படுத்திய பாதிப்பு, தங்கம், வைரம், இந்த கனிமங்களை நாங்கள் நிலத்திலிருந்து எடுக்கும்போது அந்த நிலப்படும் பாடு, அந்த நிலத்தின் அழிவு, இவை எல்லாவற்றையும் மொத்தத்தில் இயற்கையை தொலைத்த பாவம் உன்னை சும்மா விடாது என்று மனிதனை திட்டும் வகையில் அந்த கவிதையை எழுதியிருக்கின்றார். மானிடனை கடமைகள் என்ன என்று பகையை வெறுத்து வாழ கற்றுக்கொள். நீ உயர உயர பறக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துப்பார் என்று சொல்லுகின்றார். அதே போல் அடுத்து இளவேனில் காலத்தில் நாங்கள் கோடை காலமும் குளிர்காலமும் சேர்ந்து வரும் காலம்தான் இளவேனி காலம். இந்த இடையில் வரும் காலத்தில் பறவைகளும் விலங்குகளும் தங்கள் வெப்பத்திற்கான வேறுபாட்டை கண்டறியும். அந்த நேரம் ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்துக்கு செல்வார்கள், திரும்பி வருவார்கள் தங்களது இருப்பிடத்திற்கு. இதைத்தான் இளவேனி காலத்தில் நடக்கும். அதே போல பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லோரும் தங்களுடைய அதாவது ஆடி பாடி தங்களுடைய ஒன்று கூடல்கள் எல்லாம் நடத்துவார்கள் இந்த இளவேனி காலத்தில். அவ இதையெல்லாம் மிக அழகாக சின்ன சின்ன கவிதைகளாக அழகாக தந்திருக்கிறார். அந்த நாள் எந்த நாளும் இது ஒரு தொழில்நுட்பத்தை பற்றின ஒரு கவிதை. அதாவது தொழில்நுட்பம் எங்களுக்கு ஒரு வரம் தான், இல்லை என்பதற்கு இல்லை. ஆனால் இளையோருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றும் மிக அழகாக அந்த கவிதையில் கூறியிருக்கின்றார். அதாவது சைபர் குற்றங்கள், திருட்டு, மற்றது இந்த இணையவழி மோசடிகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படுகின்றது என்று மிக அழகாக கவிதையில் எழுதியுள்ளார். அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்ததாக குழந்தையின் இயக்கம். ஒரு குழந்தை ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் ஓடி ஓடி உழைக்கும் ஒரு அப்பாவின் அன்புக்காக ஏங்குவரை இந்த குழந்தையின் இயக்கம் என்ற பாடலில் மிக அழகாக பதியப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஒரு கவிதை, ஒரு அருமையான கவிதை. அன்பை அறிவோம், தாயகத்தில் வெளியே சுற்றியது இங்கு வீட்டினில் சுற்றுகின்றது. அதே நேரம் நாங்கள் வெளியில் போகும்போது எங்களை வழி அனுப்பும், உள்ளே வரும்போது வரவேற்கும். இது என்ன? ஒரு நொடியாக உங்களிடம் விடுகின்றேன். நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசித்து விட்டு அதற்கான பதிலை என்னிடம் சொல்லுங்கள்.
உங்களுக்கான பரிசை தலைவர் தருவார். அடுத்து இந்த மரபு கவிதையை எப்படி எழுத வேண்டும், எளிமையான தமிழில் மிக அழகாக தந்திருக்கின்றார். அதை பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை, ஏனென்றால் பேச்சாளர்கள் அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்களில் மரபு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்று ஒரு மாணவன் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தாலே கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு மிக எளிமையான சொற்களுடன் மிக அழகாக எழுதினார். அனைவரும் அதை வேண்டி வாசித்து அடுத்த புத்தக வெளியீடு மரபு கவிதை புத்தக வெளியீடாக இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். சரி, ஆக ஆசிரியர் கவிஞர் சுகந்தி மார்க்கண்டு அவர்கள் சமூக அக்கறை உள்ளவராக, ஒரு அன்புள்ள தாயாக, எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் வகையில் மண் வாசனையுடன் எதிர்கொண்ட இடர்களை, வாழ்குலத்தின் சிறப்புகள் அனைத்தையும் இந்த புத்தகத்தில் மிக அழகாக தந்திருக்கின்றார். இதுவரையில் எங்களுடைய உரையை கேட்ட அனைவருக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் கனடா தமிழ் கல்லூரிக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கனடா தமிழ் கல்லூரியில் நீண்ட காலம் திறமைக்கேற்றி வகுப்பை ஆசிரியராக பணியாற்றுவதோடு பல கலை நிகழ்ச்சிகளையும் கவிதைகளையும் மேடையேற்றிய மாலா விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் தன்னுடைய ஆய்வினைக்காக பல்வேறு கவிதைகளை இங்கே எடுத்திருந்தார். அந்த கவிதைகள் ஊடாக அதன் சுவை, அதன் கரு, அதன் அழகு, அதிலே எவ்வாறான கவித்துவம், எவ்வாறு இயற்கையோடு இணைந்து தன்னுடைய கவிதைகளை அவர் யாத்திருக்கிறார் என்பதை எல்லாம் அழகாக கூறியிருந்தார். அதே நேரம் அவருடைய ஒவ்வொரு கவிதைகளையும் படிக்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும், தாயகம் பற்றிய தேடல் இருக்கும், நீங்கள் விட்டு சென்று பற்றிய நினைவுகள் இருக்கும்.